கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரீசெண்டா வந்த கிரிக்பஸோட அப்டேட் படி ஐபிஎல் ரீடைன் லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா இந்தியன் டீமுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ஓடிஐ கேமே இல்ல, 5 மாசம் சும்மா இருக்க போறாங்க. T20 அண்ட் டெஸ்ட் தான் ஆட போறாங்க. அப்படி பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ஆஃபை நம்மளால அடிக்க முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ரொம்ப முக்கியமா இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா அது வந்துட்டு நடந்து முடிஞ்சு. T20ல நம்ம நல்லா பண்ணியிருந்தாலும் அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஆனா ஓடிஐல தர்மடி வாங்கிட்டோம். ஸோ கௌதம் கம்பீருடைய டீம் செலக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 8 பேட்ஸ்மேன் 9 பேட்ஸ்மேன்ல ஓடிஐக்கு தேவை கிடையாது. அண்ட் நீங்க ஒரு 3 ஸ்பின்னர்ஸோட போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே நிறைய பேர் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது உண்மைதாங்க. ஸ்ரீலங்காவுடைய ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணும்போது ஸோ நம்ம கிட்ட ஒரு வாசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்ட் டைம் பவுலரா வந்த ரியான் பராக்கே நல்லா பண்ணும்போது ஒரு குல்தீப் யாதவ், ஒரு சகல், ஒரு அக்ஷர் பட்டேல், ஒரு ஜடேஜா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா ஓடிஐ அப்படிங்கிறது நம்ம கையிலங்கிறத மாற்றம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஒரு மேஜர் மிஸ்ஸுங்க. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் ஏன் ஒதுக்கி வச்சாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பல ரீசன் சொல்லியிருந்தாரு. ஃபியூச்சர்ல நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஸோ இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னப்போ ஜடேஜா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜட்டு பொறுத்த வரைக்கும் நீங்க T20 பிளேயர், அவர் T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கூட T20 பிளேயரை விட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஓடிஐ டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கு, ஓடிஐல செமையா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா ரொம்ப முக்கியம் ஜட்டு இருந்திருந்தாரு அப்படின்னா நீட்டா ஒரு 10 ஓவர் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஸ்டெடியா ஆடக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா அந்த ஒரு டவுன் ஆர்டர்ல வந்துட்டு ரன் அடிச்சுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் ரொம்ப டவுன்ல இறக்கி விட்டு சிவம் துபே எல்லாம் 6th 7th மாதிரி இறக்கி விட்டு காமெடி பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு சீரீஸே நல்லா போலின்னு சொன்னார். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தாரு, ஒரு அன்லக்கி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஸ்குவாட் எல்லாமே நல்லா தான் இருந்தது, நாங்க பெர்ஃபெக்ட்டா அதை ரொட்டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் இந்த 3 பேர் ஓகே. கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே மாறி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இடத்துல ஆடல அப்படிங்கறதுனாலேயே மிகப்பெரிய வீக்னஸா தெரிஞ்சது. ஸோ எனிவே இப்போதைக்கு ஓடிஐ மேட்சஸ் அப்படிங்கிறது இந்தியா கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் பக்கம் சும்மா தான் இருக்க போறாங்க. ஐ மீன் ஓடிஐ விளையாடாம சும்மா இருக்க போறாங்க. டெஸ்ட் அண்ட் T20 இருந்தாலுமே கூட இந்த ஒரு 50 ஓவர் ஃபார்மட் அப்படிங்கறத விளையாட மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடக்குமான்னு கேட்டா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய டார்கெட் எப்படி இருந்துச்சுன்னா T20 வேர்ல்ட் கப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணியே அட்டவணை போட்டுருந்தாங்க. எல்லா T20 மேட்ச், ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மேட்ச் T20 ஆடினாங்க. நல்ல ஒரு டீமை வந்துட்டு செட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு டிராஃபியும் வந்துட்டு அடிச்சு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க சாம்பியன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஓடிஐ டார்கெட் பண்ணும்போது அந்த மாதிரியான மேட்சஸ் தான் அதிகமா இருக்கணும். ஆனா இவங்க ஃபிக்ஸ் பண்ண மேட்சஸ் எல்லாமே டெஸ்ட் T20 அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 5 மாசத்துக்கு சும்மா இருக்க போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட விராட் அண்ட் ரோஹித் ஒரு 4 மாசத்துக்கு ப்ளூ ஜெர்சியில மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே சேடான ஒரு விஷயம் தான். உங்களுடைய தாட்ஸை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கட் பண்ணி ஐபிஎல் அப்டேட் பார்க்க போனோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் அப்டேட் மட்டும் குறையவே குறையாதுங்க. ஸோ வேர்ல்ட் லெவல்ல ஏகப்பட்ட லீக் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சவுத் ஆப்பிரிக்கா T20 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம TNPL முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி ஏகப்பட்ட லீக் வந்துட்டே இருந்தாலும் இதை பத்தின பேச்சு மட்டும் குறையவே இல்லை. ஸோ ஜூன் 30 அது மட்டும் இல்லாம ஜூலை 30 இந்த மாதிரியான டைம்ல மீட்டிங் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 30 மிக முக்கியமான ஒரு மீட்டிங் BCCI மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சு. அதுல தான் சொல்லியிருந்தாங்க ஐபிஎல் பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துச்சு. இம்பாக்ட் ரோல் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அரசல் புரசலா பேசிட்டாங்க. இப்போ பார்க்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி 5 ரீடைன் பிளேயர் இருக்கும்போது சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 6 ரீடைன் பிளேயர்ஸ் இருக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏகப்பட்ட அஃபீஷியல் வெப்சைட் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய கிரிக்பஸ் தான், போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அஃபீஷியல் சோர்சஸ் வந்துட்டு இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால 6 ரீடைன் பிளேயர்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் 5 ரீடைன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு RTM இல்ல 6 ரீடைன் பிளேயர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா RTM மிகப்பெரிய டவுட். ஸோ இனிப்பே அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ மொத்தத்துல எப்படியோ RTM சேர்த்தாமையோ 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்க போறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப குரூசியலான விஷயம். ஸோ அதனால நம்மளுடைய தலை MS தோனி மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு ரீசன்ட் டைம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ரீடைன் லிஸ்ட்டை பொறுத்து நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ 5 பிளேயர் ரீடைன் பண்றாங்க அப்படின்னாலே ஸோ கண்டிப்பா 1 more சீசன் நம்மளுடைய தலை தோனி ஆடுவாரு. அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா பிக் ஸ்டார்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டு இருக்கும்போது RCBக்கு ரொம்ப குரூசியலா ஒரு ஆள் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். வேற யாரும் கிடையாது, சிக்கர் தவானுங்க. சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒர்க் அவுட் பிக்சர்லாம் போட்டிருந்தாரு. சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ RCB குறிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது ரூமர் தான். ஸோ கண்டிப்பா 100% அஃபீஷியல்னு சொல்ல வரல. ஆனா அப்படி இருக்கும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க இந்தியன் டீம்லன்னு பார்த்தா நிறைய ஒரு லிஸ்டே இருந்தாலுமே சிக்கர் தவான் தான் அதுல ஒரு நட்சத்திர வீரரா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர் தான், நல்ல பிளேயர் தான். அவருக்கு சான்ஸை கொடுத்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ போன வருஷம் இன்ஜுரி
சாம் கரன் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு, அப்பவே வந்துட்டு செம்மையா ஆடினாங்க. இன்னும் தவான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. மேல எடுத்தோம்னா ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜத் பட்டிதர், பிளா 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 அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ லோம்ரோ ஒரு வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் வச்சு என்ன பண்றது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஊர் உலகமே கத்திட்டு இருக்கும்போது ஸோ இன்னும் அதை சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நட்சத்திர வீரர் சிக்கர் தவான் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆர்டிஎம் பிரீத்தி அக்கா கண்டிப்பா சிக்கர் தவானுக்கு போடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வேண்டிட்டு இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி நடக்குதா இல்லையா, இல்ல குட்டி கோலி நம்ம கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு வர போறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ட்ரேட் விண்டோ அப்டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ரிசர்வ் பண்ணிட்டு சிஎஸ்கே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மா வந்துட்டு ஆப்ஷனுக்கு வர போறாரு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஎல் ராகுல வந்துட்டு கண்டிப்பா ஆர்சிபி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நேரடியாக ஆர்சிபிக்கு கேப்டன்சி பதவியோட வராருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடந்தாலும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்திருக்கிற ஐபிஎல் அப்டேட் அதுதான் கைஸ். உண்மையாலுமே 6 ரிட்டன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நல்ல சான்ஸ். ஆர்சிபி மாதிரி லைனப்புக்கெல்லாம் ஒரு ஃபேப் டு பிளஸி, ஒரு விராட் கோலி, ஒரு ரஜத் பட்டிதர், ஒரு முகமது சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆஃப் டீம் அப்படியே அலேக்கா தூக்கி போடலாம். ஒரு சிஎஸ்கே, ஒரு மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே இதை டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் மும்பைக்கு மட்டும் இப்போ சிஎஸ்கே, மும்பை அண்ட் ஆர்சிபி கிட்டத்தட்ட ஒரு 3 டீம் இருக்குமா, 3 நட்சத்திர டீம் அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட இதுல என்ன பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் மைனஸ் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் சைட்ல தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் ஹர்திக் பாண்டியா இருக்காரானே டவுட்டுங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுக்க போறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஆக்ஷனுக்கு வர போறாரா, இல்ல வேற டீம் ஒப்பந்தமாக போறாரா, ஸோ மறுபடியும் குஜராத்துக்கே போயிடுவாரா, இல்ல சிஎஸ்கே வேற ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் பேட் கமிங்ஸுக்கு 20 கோடி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனாலேயே மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.